அத்தியாஸ்ரித சந்திராசத்வாந்த வித்வம்சனோதயः பிரபாவான் சீதையா தேவ்யா பரமவ்யோம பாஸ்கரः. பகவான் செய்த எத்தனையோ அவதாரங்களுக்குள்ளே ஸ்ரீ ராமாவதாரம் தனிச்சிறப்புடையது. சூரிய குலத்தில் உதித்தவனான ராமன் தானே ஒரு சூரியனைப் போல் திகழ்ந்தார். அவரை விட்டு பிரியாத ஒளியாக, கிரணங்களாக சீதா பிராட்டி திகழ்ந்தாள். அந்த ராமன் என்கிற சூரியன் பக்தர்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் அனைத்தையும் போக்கி, மனதில் இருக்கும் அறிவின்மை என்கிற இருட்டை போக்கி நமக்கெல்லாம் நன்மை செய்து கொடுத்தார். அந்த ராமனைத்தான் திருவெள்ளியம் குடி என்கிற திவ்யதேசத்தில் நாம் தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். மயன் என்கிற அசுரர்களுடைய சிற்பியின் பிரார்த்தனைக்கு ஏற்ப பகவான் அவனுக்கு பிரத்யக்ஷமாக தோன்றினார். முதலில் கருடனோடு கூட சங்கசக்கரங்களை ஏந்திக் கொண்டு உதித்த பெருமான் மயனுடைய பிரார்த்தனைக்கு இணங்க தன்னுடைய வடிவத்தை மாற்றிக்கொண்டு ராமனாக கையில் வில்லை ஏந்திக் கொண்டு கோலவில்லி ராமன் என்கிற திருநாமத்தோடு காட்சி அளித்தார். ராமாவதாரம் என்று சொன்னாலே கையில் வில் இல்லாமல் ராமனை நம்மால் கற்பனையே செய்ய முடியாது. ஆலிகந்தம் இவாகாசம் அவஷ்டப்தம் அஹத்தனுகு என்று வால்மீகி தெரிவிக்கிறார். ராமன் தன்னுடைய கையில் வில்லை பிடித்து கொண்டு நின்றார் என்றால் இவரை எதிர்த்து ஒருவருமே சண்டையிட முடியாது. அது நான்முகனோ, சிவபெருமானோ, இந்திரனோ, சந்திரனோ, குபேரனோ, யமனோ, யார் வந்தாலும் அவர்களை வெல்லும் சக்தி இவனுக்கு உண்டு என்று அந்த வில் காட்டிக் கொடுக்கிறது. உருவில்லால் ஓங்கு முன்னீர் அடைத்து உலகங்கள் உய்ய செருவிலே அறக்கருகோனை செத்தனம் சேவகனார் என்று தொண்டடிப்படியாழ்வார் பாடுகிறார். எப்பேற்பட்ட அரக்கர்களினுடைய கூட்டம் வந்தாலும் அவர்களை ஒருவனாக நின்று அழிக்கக்கூடிய வல்லமை பகவானுக்கு உண்டு. சிலையினால் இலங்கை செத்த தேவனே தேவனாவான். தன்னுடைய சிலை என்கிற வில்லை கொண்டு லங்கா நகரத்தையே அழித்த பகவான்தான் தேவன், அவன்தான் முழுமுதற் கடவுள், அவன்தான் பரமாத்மா என்று ஆழ்வார்கள் அனைவரும் தெரிவிக்கிறார்கள். அந்த பகவான் இந்த ஊரிலே திவ்ய தேசத்திலே கோலவில்லி ராமனாக மயனுக்கு காட்சி அளித்தார். அதற்கு பிறகு திருமங்கையாழ்வாருக்கும் காட்சி அளித்தார். ஆனால் இன்றைக்கு நாம் சேவிக்கப் போகும்போது பகவான் விசித்திரமான வடிவத்தில் காட்சி அளிக்கிறார். ராமன் என்று சொன்னவுடனே நின்ற திருக்கோலத்தில் இருப்பார் என்றுதான் நாம் நினைத்து கொண்டு இருப்போம். ஆனால் இந்த ஊரில் பகவான் சயன திருக்கோலத்திலே காட்சி அளிக்கிறார். கோலவில்லி ராமனாக, அழகான ராமனாக சயன திருக்கோலம், புஜங்க சயனம், கீழே பாம்பு படுக்கை இருக்கிறது. 5 தலை நாகமாக ஆதிசேஷன் இருக்கிறார். அவருடைய மடியில் பகவான் அழகான சின்ன திருமேனியோடு ராமனாக சயனித்து கொண்டிருக்கிறார். அவருடைய நாபியிலே பிரம்மா உதித்திருக்கிறார். அவருடைய திருவடி பக்கத்தில் தாமரை மலர், பகவானுடைய திருவடியை தாமரை மலரில் தானே வைத்து கொண்டிருப்பார். 2 தாமரைகளுக்கும் போட்டியாம். கீழே இருக்கிறது ஒரு தாமரை, அதில் ஏந்தப்படும் பகவானுடைய திருவடிகளும் தாமரை போன்றவைகள் தான். 2 பேருக்கும் போட்டி. யாருக்கு இனிமை அதிகம், யாருக்கு அழகு அதிகம், யாருக்கு பெருமை அதிகம் என்றால் திருவடிகள்தான் ஜெயித்தன. ஊர் தாமரை உலகத்து தாமரை தோற்றுவிட்டது. தோத்தவர்கள் ஜெயித்தவர்களை தலையால தாங்க வேண்டுமல்லவா? அதனால் தான் தாமரை ஆசன பத்மம் என்கிற தாமரை பகவானுடைய திருவடிகளை எப்போதும் தாங்கிக் கொண்டிருக்கின்றனவாம். அப்படி அழகான திருவடிகளை நீட்டிக்கொண்டு ராமபிரான் புஜங்க சயனத்தில் சேவை சாதிக்கிறார். இன்னொரு சிறப்பு என்ன தெரியுமா? வர்ணகலாப திருமேனியாக காட்சி அளிக்கிறார். சோழநாட்டு திருத்தலங்களில் வர்ணகலாபம் மிகவும் அரிதானது. வர்ணகலாபம்னு சொன்னால் பகவானுடைய திருமேனியில் பல வண்ணங்களை நாம் சேவிக்கலாம். பச்சையான திருமேனி, அதில் வெளுப்பான அழகான ஆடை, அழகான பூநூல் ஆபரணங்கள், அந்தந்த வண்ணத்தில் சேவித்து கொள்ளலாம். பொதுவாக பகவானுடைய திருமேனி கருப்பாகத்தானே இருக்கும். ஆனால் இந்த இடத்தில் மட்டும் வர்ணகலாபத்தோடு பகவான் அழகான திருக்கோலத்திலே சேவை சாதிக்கிறார். கோலவில்லி ராமனாக, நாபியிலே பிரம்மாவோடு கூட திருவடிகளில் தாமரையோடு பகவானை சேவித்துக் கொள்ளுகிறோம். இது மூலவர் பெருமான். அடுத்தது உற்சவரை சேவிக்க வந்தோம்னால் அவருடைய பெயரே ரொம்ப அழகானது. ஸ்ருங்கார சுந்தரன்
என்று பெருமானுக்கு திருநாமம். ஸ்ருங்காரம் என்றால் நாம் செய்து கொள்ளக்கூடிய அலங்காரம். ஸ்ருங்கார ரசம்னு சொல்லுவா பாருங்கோ. நவரசங்களுக்குள்ளே ஸ்ருங்கார ரசம் என்றால் காதல் ரசம் என்று பொருள். ஸ்ருங்காரம் என்றால் அலங்காரம் என்று பொருள் உண்டு. ஸ்ருங்கார சுந்தரன் பகவான் அழகாகத்தான் அலங்காரம் செய்து கொண்டு நம்முடைய மனதையும் நம்முடைய கண்களையும் கவரும் வண்ணத்தில் இருக்கிறாரோ இல்லையோ. பெருமானுடைய திருமேனிய கவச்சம் களைந்து சேவித்தோம் என்றால் ரொம்ப பழைய திருமேனி, அவரை பார்த்தாலே ரொம்ப மெலிந்து போயிருப்பார், திருமேனியெல்லாம் அரிச்சு போயிருக்கும். பார்த்தாலே இவர் ரொம்ப பல யுகங்களாக இங்கு இருந்திருக்க வேண்டும். கீழே பார்த்தோமே, பிரம்மபுரம், ஐந்திரபுரம், பராசரம், பார்கவம் என்று ஒவ்வொரு யுகத்திலும் இந்த ஊருக்கு வெவ்வேறு பெயர்கள் உண்டு. பலரும் இந்த ஊரிலே பகவானை வந்து தரிசித்திருக்கிறார்கள். அந்த பழைய திருமேனி என்பது அந்த பெருமான சேவித்தாலே தெரிந்து கொள்ளலாம். கவச்சத்தோடு பகவான சேவித்தோம்னால் ரொம்ப அழகான திருமேனி, வெள்ளி கவச்சத்தை சாத்தி கொண்டு பெரிய செங்கோலை கையில் பிடித்து கொண்டு பகவான் காட்சி அளிக்கிறார். ஸ்ருங்கார சுந்தரன். பெருமானுக்கு அலங்காரத்துல தான் எப்பவுமே விருப்பம். பொதுவாக வேடிக்கையா சொல்லுவா, அலங்கார பிரியோ விஷ்ணுஹு அபிஷேக பிரியா சிவஹா என்று சொல்லுவார்கள். சிவபெருமானுக்கு எப்பவுமே அபிஷேகம், குளித்து கொண்டே இருக்க வேண்டும். அதனால்தான் நாம பண்ணுவோமோ இல்லையோ, திருமஞ்சனம் பண்ணுவோமோ மாட்டோமோன்னு சந்தேகம். கங்கையை கொண்டு வந்து தலையில அவரே வச்சுட்டார். கங்காதரன்னு சொல்றோமோ இல்லையோ, தலையில் எப்போதுமே கங்கை இருக்கிறாள், குளித்து கொண்டே இருக்கலாம். அபிஷேகத்துல அவருக்கு பிரீத்தி உண்டு. திருமாலுக்கு அபிஷேகத்திலெல்லாம் பிரீத்தி கிடையாது. ஏதோ வாரத்துக்கு ஒரு நாள், மாசத்துக்கு 2 நாள் குளிச்சா போரும். ஆனா அலங்காரம் மட்டும் தினமும் தினமும் புதுசா பகவான் செய்து கொள்ளுகிறாரே, அந்த அலங்காரத்தில் ஆசை உண்டு. அதனால் தான் ஸ்ருங்கார் பண்ண அழகாவும் இருக்கு. இப்ப நாம கூட தான் ஆசைப்படலாம், நன்னா அலங்காரம் பண்ணிக்கணும்னு. வைராட்டியலை கூட வாங்கி போட்டுக்கலாம். போட்டா கழுத்து பார்க்கும்படி இருக்கணுமோ இல்லையோ. நன்னா வளையல் எடுத்து போட்டுக்கலாம். வளையல் அணிந்து கொள்ளும்படி கை அழகாக இருக்கணுமே. பகவானுக்கு எத்தனை ஆபரணங்களை சமர்ப்பித்தாலும் பொருந்தும். சர்வபூஷண பூஷாருகாகா என்று ஹனுமான் ராமனை கொண்டாடுகிறார். ராமனுடைய கை அழகு, தோள் அழகை சேவித்தவர், ஐயோ இந்த தோளுக்கு எத்தனை ஆபரணங்கள் போட்டாலும் தகும். ஆபரணங்களால பகவானுக்கு அழகு கிடையாது, அவருடைய தோளில் சேர்ந்தால் ஆபரணங்களுக்கு அழகு கிடைக்கும். ஆபரணங்களுக்கு அழகு கொடுக்கும் பெருமான்னு பகவானுக்கு திருநாமம் உண்டு. நாமெல்லாம் ஆபரணம் போட்டுக்கொள்வது அழகே இல்லை, கொஞ்சம் அழகா காட்டிக்கொள்வதற்காக. பகவானுக்கு ஆபரணம் இல்லாத நிலை, இயற்கையான திருமேனி தான் ரொம்ப அழகு. அப்ப எதுக்கு ஆபரணம் போடுறோம்னால், அந்த அழகை எல்லாரும் பார்த்தா கண்ணெச்சில் பட்டுடுமோ இல்லையோ, அந்த அழகை குறைப்பதற்காக, திருமேனியை மறைப்பதற்காகத்தான் அலங்காரம் எல்லாம் பகவான் செய்து கொள்ளுகிறார். அப்படி ஸ்ருங்கார சுந்தரனாக இந்த திருக்கோலத்தோடு காட்சி அளிக்கிறார். இந்த ஊர் தாயாருக்கு மரகதவல்லி தாயார் என்று திருநாமம். பகவான் கோலராமன், அழகான ராமன் என்றால் சற்றும் சளைக்காதவள் தானே தாயாரும். பகவானுக்கு அழகிலும் சரி, பண்புகளிலும் சரி, பெருமையிலும் சரி, எல்லா விதத்திலும் நிகரானவள். அதனால மரகதவல்லி தாயாரோடு கோலவில்லி ராமன் சேவை சாதிக்கிறார். இதே ஊரில் தாயார் அழகோடு காட்சி அளிக்கிறார். அபயஹஸ்தம் வரதஹஸ்தத்தோடு தாமரைகளை ஏந்தி கொண்டு தாயாரையும் சேவித்து கொண்டோம். இந்த ஊரில் 4 தீர்த்தங்கள், ஒரு புஷ்கரணி கிடையாது. சுக்ர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், இந்திர தீர்த்தம், பரசுராம தீர்த்தம் என்று 4 புஷ்கரணிகள் இந்த ஊரிலே இருக்கின்றன. விமானத்துக்கு புஷ்கலாவர்த்த விமானம் என்று பெயர் வழங்கப்படுகிறது. புஷ்கலம் அப்படின்னாலே செழிப்புன்னு அர்த்தம். இதை தரிசிப்பவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் பகவான் கொடுக்கிறார். இந்த விமானமே கொடுத்து ரட்சிக்கிறது. அதனால புஷ்கலாவர்த்தக விமானம் என்று விமானத்துக்கு பெயர். ஊர் விருட்சம், ஸ்தல விருட்சம் இருக்கணுமே, அது எதுன்னு பார்த்தால் கதலி விருட்சம். கதலினா வாழை, குறிப்பாக செவ்வாழை மரம். அந்த மரம்தான் இந்த ஊருக்கான விருட்சம். எத்தனையோ காலமாக தொன்று தொட்டு அந்த மரம் இன்றைக்கும், அதிலிருந்து கொலை விழும் அடுத்த மரம் வரும், அதிலிருந்து கொலை விழும் அடுத்த மரம் வரும். இப்படியே ஸ்தல விருட்சம் இன்றளவும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. திருமங்கையாழ்வாரே பாடுறார், இந்த ஊரில் வாழை மரங்கள் நிறைய இருக்கும் என்று திருமங்கையாழ்வாரே இந்த பாசுரங்களிலே பாடுகிறார். இந்த ஊருக்கு மங்களாசாசனம் செய்தவர் திருமங்கையாழ்வார் தான். 10 பாசுரங்கள் தன்னுடைய பெரிய திருமொழியில் 4ஆம் 10, 10ஆம் திருமொழி 10 பாசுரங்களாலே இந்த பெருமானை பார்த்து ஸ்தோத்திரம் செய்கிறார். ஆய்ச்சியர் அழைப்ப வெண்ணை உண்டு ஒருகால் ஆலிலை வளர்ந்த எம்பெருமான் பேச்சியை முலை உண்டு இணை மருது இருத்து பெருநிலம் அளந்தவன் கோயில் காய்த்த நீள் கமுகும் கதலியும்
தெங்கும் எங்குமாம் பொழில்களின் நடுவே வாய்த்த நீர் பாயும் மண்ணியின் தென்பால் திருவெள்ளியம் குடியதுவே. பெருமான முக்கியமா பாடல, அவர் இருக்கிற ஊர் திருவெள்ளியங்குடி அதுவே. திருவெள்ளியங்குடி திருவெள்ளியங்குடி என்று ஊரையே கொண்டாடி பாடுகிறார். அப்ப பகவானுக்கு எத்தனை பெருமை உண்டோ அவன் இருக்கக்கூடிய திவ்ய தேசத்துக்கு அதே அளவு பெருமை உண்டு என்று ஆழ்வாருக்கு எண்ணம். பகவான் எப்படி இருக்கிறார்? ஆய்ச்சியர் அழைப்ப வெண்ணெய் உண்டு. ஊர்ல இருக்கிற கோபிகைகள் எல்லாம் புகார் பண்றா, ஐயோ எங்க வீட்டு வெண்ணைய காணும் வெண்ணைய காணும்னு புகார் பண்ணும்படிக்கு அனைத்து வெண்ணையும் பகவான் வாரி விழுங்கினார். அதற்கு மேலே ஆலிலை வளர்ந்த எம்பெருமான் ஆலிலை தளிரிலே வடபத்திரசாயியாக சயனித்து காட்டினார். பேச்சியை முலை உண்டு, பூத்தனை முலை பாலை உண்டு, அவளையும் கொன்று முடித்தான். இணை மருது இருத்து 2 மருத மரங்களுக்கு நடுவிலே போய் அவர்களுக்கும் சாப விமோசனம் கொடுத்தான். பெருநிலம் அளந்தவன் திரிவிக்ரமாவதாரம் செய்து இந்த உலகத்தையே அளந்தானே. அந்த பெருமான் இருக்கக்கூடிய கோயில் எது தெரியுமா? நான் பார்த்து விட்டேன், நான் அந்த திவ்யதேசத்தை சேவித்து விட்டேன். காய்ந்த நீள் கமுகும் கதலியும் தெங்கும். கமுகுன்னு சொன்னா பாக்கு மரம், கதலின்னு சொன்னா வாழை மரம், தெங்குன்னு சொன்னா தென்னை மரம். இதெல்லாம் எங்க பார்த்தாலும் சூழ்ந்து இருக்குமாம். எங்குமாம் பொழில்களின் நடுவே வாய்த்த நீர் பாயும் மண்ணியின் தென்பால். மண்ணின்னு இங்க ஒரு ஆறு ஓடுகிறது. அந்த ஆற்றுக்கு தெற்கு புறம் அழகான சோலைகளால் சூழப்பட்ட திருவெள்ளியம் குடியதுவே என்று இந்த ஊரை பற்றி திருமங்கையாழ்வார் பாடுகிறார். ஊர் பெருமாளுக்கு பேர் சொல்லணுமே, ஆழ்வாரே பாடுகிறார் கோலவில் இராமன் என்று. காற்றிடை பூளை கரந்தென அறந்தை உற கடலறக்கர்தம் சேனை கூற்றிடை செல்ல கொடுங்கணை துறந்த கோலவில் இராமந்தன் கோயில். கோலவில் இராமன், கோல என்கிற அழக வில்லுக்கும் சேர்த்துக்கலாம், ராமனுக்கும் சேர்த்துக்கலாம். ராமனுடைய கையில் இருக்கிற வில்லே அழகுதான். அதை சேவித்துண்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருக்கலாம். அவ்வளவு திருடமாக மக்களுக்கு பக்தர்களுக்கு நம்பிக்கை அளிப்பதாக இருக்கிறது. இந்த வில்லுக்கு கீழே உலகமே அடங்கிவிடும். இந்த வில்லை எதிர்த்து யாரும் என்னை பாதிக்க முடியாதுன்னு உறுதி பிறக்கிறதே, அந்த வில்லுக்கும் அழகு, அந்த விற்பிடித்த வீரனான ராமனுக்கும் அழகு. அப்படி கோலவில் ராமனாக இந்த ஊரிலே பகவானை கண்டேன் என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். இன்னொரு பாசுரத்துல சொல்றார், ஒள்ளிய கருமம் செய்வன் என்று உணர்ந்த மாவலி வேள்வியில் புக்கு தெள்ளிய குரலாய் மூவடி கொண்டு திக்குற வளர்ந்தவன் கோயில். அள்ளியம் பொழில்வாய் இருந்து வாழ் குயில்கள் அரி அரி என்று அவை அழைப்ப வெள்ளியார் வணங்க விரைந்தருள் செய்வான் திருவெள்ளியம் குடியதுவே. கீழே பார்த்தோமே மகாபலியினுடைய சரித்திரம், அதை அப்படியே சொல்றார். மகாபலியினுடைய வேள்விக்கு போய் 3 அடி மண் வாங்கி உலகத்தையே அளந்தாரே திரிவிக்கிரமன். அவர் இருக்கக்கூடிய கோயில் எது? வெள்ளியார் வணங்க விரைந்து அருள் செய்வான். வெள்ளியார்னு சொன்னா சுக்கராச்சாரியர், அவர் தானே இங்கு வந்து தவம் செய்து பிரார்த்தித்தார். அவருக்கு விரைந்து அருள் செய்வான். உடனடியாக அருள் புரிந்த பகவான் இருக்கும் ஊர் திருவெள்ளியம் குடியதுவே. இந்த ஊர் எப்படிப்பட்டதுன்னா, இந்த ஊர்ல குயில்கள் எல்லாம் இருக்குமே. காலையில எழுந்தவொடனே குயில்கள் எல்லாம் வேற எந்த பாட்டும் பாடாதாம். வாழ் குயில்கள் அரி அரி என்று அவை அழைப்ப. பகவானுடைய திருநாமம் ஹரி என்கிற அழகான திருநாமம் இருக்கு, 2 எழுத்து. அந்த திருநாமத்தை குயில்கள் எல்லாம் ஹரி 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 என்று எல்லா திசைகளிலும் பாடிக்கொண்டே இருக்குமாம். அப்பேற்பட்ட ஊர் திருவெள்ளியங்குடி என்று திருமங்கையாழ்வார் பாடுகிறார். திருமங்கையாழ்வாருக்கும் ராமனாகவே காட்சியளித்தார். இங்கிருந்து சற்று தொலைவில் தான் சேங்கனூர் என்கிற ஊர் இருக்கிறது. அங்குதான் பெரியவாச்சான் பிள்ளை என்கிற உயர்ந்த ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியர் பிறந்தார். 4000 பாசுரங்கள், நாமெல்லாம் ஆழ்வார் பாசுரம் பாசுரம்னு பார்க்கிறோமே, இதுக்கெல்லாம் வியாக்கியானம் இயற்றினவர் பெரியவாச்சான் பிள்ளை. அவருடைய அவதார ஸ்தலமும் இங்கு அருகில்தான் இருக்கிறது. இதெல்லாம் திருவெள்ளியங்குடியினுடைய சிறப்புகள். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் தெரிவிக்கிறார், காலளவும் போதா கடல் ஞாலத்தோர் கற்ற நூலளவே அன்றி நுவல்வாரார் கோலப் பருவெள்ளியங்குடியான் பாதக ஊன் மாய்த்த திருவெள்ளியம் குடியான் சீர். திருவெள்ளியங்குடியில் இருக்கிற பெருமானுடைய சீர், அவருடைய குணங்களை யார்தான் சொல்ல முடியும்? வெறும் புத்தகத்துல படிச்சு பார்த்து சொல்லக்கூடிய சீர் கிடையாது. உண்மையாக உணர்ந்து தியானித்து அனுபவித்து பகவானுடைய பெருமைகளை யார்தான் சொல்ல முடியும்? இந்த உலகமே அவருடைய திருவடிக்கு கீழே அடங்கிவிட்டது. அப்பேற்பட்டவன் பெருமையை யார்தான் உணர்ந்து சொல்ல முடியும் என்று இந்த பெருமானுடைய பெருமையை தெரிவிக்கிறார். அப்ப ராமபிரானே சயன திருக்கோலத்தில் கோலவில் ராமனாக புஜங்க சயனத்தில் காட்சியளிக்கிறார். அவரை திருவெள்ளியம் குடியில் சேவித்துக் கொண்டோம். அடுத்தது உயர்ந்த மற்றொரு திவ்யதேசத்தை நோக்கி நகர்வோம்.